கோவையில் மனநலம் பாதிக்கப்பட்ட வாலிபர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தற்பொழுது 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நிர்வாகம் காப்பாளர் கிரிராம், மேற்பார்வையாளர் ரித்தீஷ், காப்பக தூய்மை பணியாளர் பாகியலட்சுமி உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவையில் மனநலம் பாதிக்கப்பட்ட வாலிபர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்பொழுது 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் ஞானசேகரன், தற்பொழுது மனநலம் பாதிக்கப்பட்ட வாலிபர் கொலை குறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. கோவை மாவட்டம் சோமனூரைச் சேர்ந்த ரவிக்குமார், இவருடைய மகன் வருண்காந்த் மனநலம் பாதித்த இவரை கடந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் முல்லை நகரில் உள்ள ஒரு தனியார் காப்பகத்தில் பெற்றோர் சேர்த்தனர். இதற்கு இடையே கடந்த 15ஆம் தேதி ஆலியாருக்கு சுற்றுலா அழைத்து சென்ற போது வருண்காந்த் காணாமல் போனதாக பெற்றோருக்கு காப்பகத்திலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் அவரது தந்தை ரவிக்குமார் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில் வருண்காந்த் ஆலியாருக்கு சுற்றுலா அழைத்து செல்லவில்லை என்பது தெரிய வந்தது. இதற்கிடையில் காப்பகத்தில் இருந்த வருண்காந்தை அடித்து சித்திரவதை செய்வது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த வருண்காந்த் பெற்றோர் தனது மகனை அடித்து கொலை செய்திருக்கலாம் என்று மகாலிங்கபுரம் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். அதன் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதில் வருண்காந்தை காப்பக நிர்வாகிகள் அடித்து கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த மனநல காப்பக நிர்வாகி குழு உறுப்பினரான பொள்ளாச்சியைச் சேர்ந்த கிரிராம், திருவண்ணாமலையைச் சேர்ந்த ஊழியர் நித்தீஷ், தொப்பம்பட்டியைச் சேர்ந்த ரங்கநாயகி ஆகியோரை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கடந்த 12ஆம் தேதி காப்பகத்தில் வருண்காந்த் தகராறு செய்ததாக தெரிகிறது. இதை காப்பக ஊழியர்கள் கண்டித்ததால் அவர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த காப்பக நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் வருண்காந்தை சராமரியாக தாக்கியதாகவும் அவர் மயங்கி விழுந்துள்ளார். பின்னர் சிறிது நேரம் அவர் இறந்துள்ளார். உடனே காப்பக ஊழியர்கள் வருண்காந்த் உடலை ஒரு காரில் எடுத்துச் சென்று தமிழக கேரளா எல்லையான நடுப்புனி அருகே பி நாகூரில் உள்ள காப்பக நிர்வாகியான கவிதா லட்சுமணன் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் குழி தோண்டி புதைத்து விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் கிரிராமை பி நாகூரில் உள்ள தோட்டத்திற்கு அழைத்து சென்றனர். அங்கு வருண்காந்தை புதைத்த இடத்தில் கிரிராம் அடையாளம் காட்டினார். உடனே அந்த இடத்தை தோண்டிய போது வருண்காந்தின் உடல் இருந்தது. வருண்காந்தின் உடலை ஒரு பெட்ஷீட்டில் மூடி பிளாஸ்டிக் கவர் போட்டு கட்டி உள்ளே மாட்டுச்சாணம் போட்டு இருந்தது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து சப் கலெக்டர் பொறுப்பு விஸ்வநாதன், உதவி போலீஸ் சூப்பரண்ட் சிருஷ்டிகா சிங், தாசில்தார் வாசுதேவன், துணை தாசில்தார், கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் முன்னிலையில் கோவை இஎஸ்ஐ மருத்துவர்கள் வருண்காந்தின் உடலை பிரேத பரிசோதனை செய்தனர். சுமார் 3 மணி நேரம் நடைபெற்ற பிரேத பரிசோதனைக்கு பிறகு வருண்காந்தின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு அங்கிருந்து தடயங்கள் சேகரித்தனர். இந்த கொலை வழக்கு தொடர்பாக காப்பக நிர்வாகி கிரிராம், காப்பக ஊழியர்களான திருவண்ணாமலையைச் சேர்ந்த நிதிஷ், பொள்ளாச்சி தொப்பம்பட்டியைச் சேர்ந்த ரங்கநாயகி மற்றும் கொலையை மறைக்க உடந்தையாக இருந்ததாக காப்பக நிர்வாகியான சாஜியின் தந்தை செந்தில் பாபு ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக மனநல ஆலோசகர், காப்பக நிர்வாக குழு உறுப்பினருமான கவிதா லட்சுமணன், சாஜி உள்ளிட்ட சிலரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். 4 பேரையும் காவல்துறையினர் பொள்ளாச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். விரிவான தகவலுக்கு நன்றி ஞானசேகரன்.